டக்குன்னு வந்து இந்த மழை காலங்களெல்லாம் இடி வந்து டக்குன்னு தாக்கக்கூடிய ஒரு மரமாக இது இருக்கு. ஓ! ஸோ சயின்டிஃபிக்காவும் பார்த்தோம்னாலும், ஈஸியா இது வந்து இடி தாக்கக்கூடிய ஒரு மரம். ம், ஸோ ம், இது அந்த காலத்துல நம்ம வந்து ஓலை குடிசை, ஓலை வீடு தான் இருக்கும் இல்லைங்களா? ஈஸியா அது வந்து நெருப்பு பற்றுன்றதுக்காக கொஞ்சம் ம், தவிர்க்க சொன்னாங்க. அதே மாரி வாஸ்துப்படியும் இந்த மரம் வீட்டு அருகில், வீட்டுக்கு முன்னாடி ம், இருக்கக்கூடாது. ஆனா ம், மத்தபடி இதனுடைய மருத்துவ குணங்கள் ஏராளமாக இருக்கு. ஸோ ம். இந்த சர்க்கரை நோயாளிகள்லாம் கிழங்கு சாப்பிடாதீங்கன்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா ஆமா. பனங்கிழங்கு சாப்பிடுங்க. சுகர் லெவல குறையறதுக்கு உங்களுக்கு பனங்கிழங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சுகர் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம் சுகர் பனங்கிழங்கு. இருக்கவங்களும் பனங்கிழங்கு ஓ! அவ்ளோ நல்லது. ஸோ ரிச் ஃபைபர் இது இருக்கிறதுனால நெறைய பேருக்கு தெரியாது மேடம். நெறைய பேர் பனங்கிழங்கு சாப்பிடுறதே இல்ல. இல்ல சுகர் இருக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. சொல்லிடுவாங்க. ஆனா பனங்கிழங்கு அவ்வளவு அற்புதமான ஒரு மருந்துன்னு சொல்லலாம். இந்த ம், பாடியில இருந்து டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்றதுக்கா இருக்கட்டும், குழந்தைகளுக்கு எலும்புகள், தசைகள் எல்லாமே வலிமையாக இருக்கிறதுக்கு, இந்த ம். பச்சை பனங்கிழங்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வேக வைத்து உலர்த்தி பொடி பண்ணி வச்சுப்பாங்க. ஓ! அது கிடைக்காத சமயங்கள்ல அது பவுடர் மாதிரி மால்ட் ரெடி பண்ணி குழந்தைகளுக்கு குடுப்பாங்க. வயதானவர்கள் ஓ! குடிக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் வேக வைத்த பனங்கிழங்கு அப்படியே சாப்பிடலாம். ம். அதே மாரி தான் நுங்கு நமக்கே தெரியும். ஆமா. உடல் உஷ்ணத்த குறைக்கிறதுக்கு அவ்ளோ மருத்துவ குணங்கள் இருக்கு.